நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சேவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத் வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேः பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமः நம சர்வேபியா. யயாதியின் சரித்திரம் தொடரும். ஜனமேஜயன் கேட்கிறாரு இப்போ வைஷம்பாயனரை பார்த்து, எப்படி நம்மளுடைய மூதாதையர்களில் ஒருவரான பிரஜாபதியிலிருந்து 10ஆவதாக தோன்றியிருக்கக்கூடியவருக்கு சுக்கராச்சாரியார் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். உயர்ந்த தபஸ்வியே, இதை எனக்கு விஸ்தரணமாக சொல்லுங்கோ. அதே மாதிரி எந்தெந்த ராஜாக்கள் எந்தெந்த வம்சங்களை தோற்றவிச்சா அப்படின்றதையும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க வைஷம்பாயனர் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹே ஜனமேஜயா, இந்த ராஜா யயாதி இந்திரநாட்டம் மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவர். இப்போ நீர் கேட்ட இந்த கேள்வி, அதாவது எப்படி சுக்ரரும் விஷபர்வாவும் அவளுடைய பெண்களை கொடுத்தா அப்படின்னும், எப்படி நாகூஷனுக்கு தேவயானியோட அந்த சங்கமமானது ஏற்பட்டது அப்படின்றதையும் சொல்கிறேன் கேளும். நாகூஷஸ்ய ச அப்படின்னு இருக்கு. நாகூஷ அப்படின்னாக்க நகுஷனுடைய பிள்ளை நாகூஷன், அதாவது யயாதி. இப்போ அந்நாளில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் யுத்தமானது பெருசாக நடந்துகிட்டே இருந்தது. இந்த 3 உலகங்களையும் யார் ஆட்சி புரிய போகிறா அப்படின்றதுக்கு. அப்படி வெற்றியை ஈட்டணும் அப்படின்ற ஆசையினால தேவதைகள் எல்லாம் அங்கிரஸ்னுடைய பிள்ளையாக இருந்தவரை இவருடைய புரோகிதராக போட்டுண்டா யாக யஜ்ஞாதிகளை பண்ணுறதுக்கு. அவளுடைய எதிரிகளான அந்த தானவர்கள் உஷனஸை தன்னுடைய புரோகிதராக போட்டுண்டா அதே யாக யஜ்ஞாதிகளை பண்ணுறதுக்கு. இவா 2 பிராமணர்களுக்கும் நடுவில் பெருசாக போட்டி கிளம்பிடுது. 2 பேரும் யாக யஜ்ஞாதிகள் அப்படி பண்ணிண்டா அவளுடைய வெற்றியை ஈட்டுறதுக்காக. இந்த தேவதைகளை எல்லாம் பார்க்கறச்சே இவா யுத்தத்தில் தானவர்களை கொன்னுட்டா. இந்த தானவர்களை சுக்கராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவினி அப்படின்ற ஞானத்தை கொண்டு திருப்பி உயிரோடு கொண்டு வந்துட்டார். இந்த அசுரர்களும் நிறைய தேவதைகளை கொன்னுட்டா. ஆனால் அங்கிரஸ்னுடைய பிள்ளை, அவருக்கு எப்படி இவாளை திருப்பி கொண்டு வரணும்னு தெரியல. அங்கிரஸ் மகரிஷியோட பிள்ளை தான் ப்ரஹஸ்பதி. அவருக்கு எப்படி கொண்டு வருது இவாளெல்லாம் உயிரோடன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு சஞ்சீவினி பற்றின ஞானம் கிடையாது. அது அந்த ரிஷிக்கு தெரியும். அதனால் அவர் தானவர்களை உயிரோடு கொண்டு வந்தார். இந்த தேவதைகள்லாம் அதனால் வேறு வழி இல்லாத ரொம்ப வருத்தத்திலேயே மூழ்கியிருந்தா. அதன் பின்பு இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆதங்கம் தாங்கலை. ஏன்னா தானவர்கள் மாத்திரம் திருப்பி திருப்பி எத்தனை தடவை கொன்னாலும் உயிரோடு வந்துட்டுருக்கா. தேவதைகள் உயிரோடே வரமாட்டேன்றா. ஏன்னா ப்ரஹஸ்பதிக்கு அந்த சஞ்சீவினி ஞானம் கிடையாது. அதனால் அந்த ஆதங்கத்திலையும் உஷனஸ் கிட்டக்க இருந்த அந்த சஞ்சீவினி ஞானத்தை பற்றின அந்த பயத்தினாலேயும் இவா நேர கச்சன்ட்ட போனான். ப்ரஹஸ்பதியோட மூத்த பிள்ளை அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாளாம், பஜமானான் பஜஸ்வமான் குரு நக சாக்கியம் உத்தமம் யா சா வித்யா நிவசதி பிராமணே மித தேஜசி. ஏ பிராமணரே, உங்களிடத்தில் நாங்கள் அடைக்கலத்துக்காக வந்திருக்கோம். நாங்கள் உங்களை வணங்குறோம். தயவு செஞ்சு எங்களுக்கு எது ரொம்ப முக்கியமான காரியமோ அதில் உதவி புரியும். இந்த ஞானத்தை கொண்டு, எந்த ஞானத்தை கொண்டு அந்த பிராமணர் பெரிய தபஸ்வியாக பலசாலியாக சக்திசாலியாக இருக்காரோ அந்த ஞானத்தை நீர் பெற்றுக்கணும். அதை நீர் சுக்கராச்சாரியர்கிட்டக்க போயிட்டு பெற்றுக்கணும். அதன் பின்பு எங்களுடைய எல்லா யாக யஜ்ஞங்கள்லேயும் நீர் ஒரு பங்கை உடையவராக இருப்பீர். நீர் அந்த பிராமணரை விஷபர்வனுடைய ராஜ்யசபையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுறா. அதாவது எவர் ஒருவர் எப்பொழுதுமே தானவர்களை ரட்சிச்சுட்டே இருக்காரோ, ஆனால் எதிரிகளான தேவதைகளை ரட்சிக்கவே மாட்டாதவரோ அவர் தான் இவர். இவர் கிட்டேருந்து தான் நீங்கள் அந்த ஞானத்தை பெறணும். நீரோ இளமையாக இருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் உங்களால் அவரை போய் அணுகி அந்த ஞானத்தை பெற்றுக்க முடியும். தேவயானியும் ச தயிதாம் சுதாம் தஸ்ய மகாத்மனக. நீர் அந்த தேவயானி இருக்காளே, அந்த மகாத்மாவனுடைய பெண், அவளை நீர் மணர்ந்து கொள்ளலாம்.
நீர் இவா 2 பேரையுமே சமாதானம் படுத்துறதுக்கு தகுதியானவர், வேறு யாராலையுமே முடியாது. நிச்சயமாக நீர் அந்த ஞானத்தை இவா 2 பேரையும் உம்முடைய நடத்தையினால், பாவனையினால், உங்களுடைய தொண்டுகளால், அப்புறம் ரொம்ப இனிமையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மையால் நிச்சயம் பெறலாம். இப்படி சொன்ன உடனே ததேத்யுக்த்வா ததப்பிராயாத் ப்ரஹஸ்பதி சுதக்கச்சக, என்ன ஆறுது, இப்படி தேவதைகள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொல்கிறாராம், கச்சன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேர ரிஷபர்வ ராஜா அவனுடைய ராஜ்யசபைக்கு போகிறார். ஹே ராஜன், இந்த மாதிரியாக தேவதைகளால் அனுப்பப்பட்டவராய் கச்சன் சீக்கிரத்தில் அசுரர்கள் அவளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடியவருடைய சபைக்கு வரார். அங்கே சுக்ராச்சாரியரை பார்க்குறார். அதன் பின்பு அவர் பேச ஆரம்பிக்கிறார். ரிஷேஹே அங்கிரசப் பௌத்திரம் புத்திரம் சாக்ஷாத் ப்ரஹஸ்பதேஹே நாம்னா கச்சமிதி க்யாத்தம் சிஷ்யம் கிருண்ணாத்து மாம் பவான். ரிஷேஹே அங்கிரசக மாம் பவான், அடியன் அங்கிரஸ் மகரிஷியினுடைய பௌத்திரன். பௌத்திரன்னாக்க பிள்ளை வயத்து பேரன் அர்த்தம். பொண்ணு வயத்து பேரன்னா தௌவித்ரன்னு வரும். பிள்ளை வயத்து பேரன் அப்படின்றதுனால பௌத்திரன்னு வருது. அதனால் அடியன் அங்கிரஸ் மகரிஷியினுடைய பௌத்திரன், அதே போல் ப்ரஹஸ்பதி மகரிஷியினுடைய பிள்ளை. அடியனுடைய பெயர் கச்சன். தயை கூர்ந்து என்னை உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளவும், உங்களை நான் என்னுடைய ஆச்சாரியனா ஏற்றுண்டு நான் பிரம்மச்சரியத்தை ஒரு 1000 வருடங்களுக்கு கடைப்பிடிக்கிறேன். அதனால் நீர் எந்த ஆக்ஞையை வேணாலும் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே சுக்ராச்சாரியர் சொல்கிறார், கச்ச சுஸ்வாகதம் தேஸ்து பிரதிகிருண்ணாமி தே வச்சக அர்ச்சயிஷ்யேஹம் அர்ச்சியம் துவாம் அர்ச்சிதோஸ்து ப்ரஹஸ்பதி. ஹே கச்ச, முதல்ல உமக்கு சுஸ்வாகதம். சுஸ்வாகதம் அப்படின்னாக்க வரவேற்பு. உன்னை நான் முதல்ல இந்த இடத்துக்கு வரவேற்கிறேன். உன்னுடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கிறேன். நான் உன்னை கண்டிப்பாக நன்னா நடத்துகிறேன். ஏன்னா அப்படி உன்னை நன்னா நடத்துறதுனால நான் அர்ச்சித்ததை போல, அர்ச்சிக்கிறது அப்படின்னாக்க ப்ரஹஸ்பதிக்குரிய மரியாதையை நான் கொடுக்குற மாதிரி ஆகும். அதனால் நான் பண்ணுறேன். இப்படியாக உஷனஸ் கவியினுடைய பிள்ளை சொல்கிறார். அதுக்கு கச்சன் சொல்கிறார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன விரதத்தை ஏத்தண்டாரோ அதை இப்போ கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தார். ஹே பரத வம்சத்தில் தோன்றிருக்கக்கூடியவரே, இவன் இப்படியாக சரியான நேரத்தில் தன்னுடைய ஆச்சாரியனை வணங்கியும் அவருடைய குமாரத்தியான தேவயானியை வணங்கியும் அவர் அந்த விரதத்தை மேற்கொண்டார். அதன் பின்பு அந்த யௌவனனாய் இளமையானவனாய் இருக்கக்கூடியவன் நித்திய தேவயானிய அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் பாடி நடனங்கள்லாம் ஆடி எத்தனையோ விதமான வாத்தியங்களை எல்லாம் வாசித்து அவளை திருப்திப்படுத்தின்னு இருந்தார். ஹே பரத வம்சத்தில் தோன்றிருக்கக்கூடியவரே, இப்படியாக தேவயானி திருப்திப்படுத்தின்றே வந்தால் அவனுடைய இளமை பருவத்தில். அப்புறம் அவளுக்கு தேவையான நிறைய பூக்களை எல்லாம் கொண்டு அவளுக்கு கொடுத்தா. அதுக்கப்புறம் பழங்களை கொண்டு கொடுத்தான். அதாவது ஒரு வேலைக்காரன் எப்படி தன்னுடைய எஜமானிடத்தில் தொண்டு புரிவனோ அந்த மாதிரி இவன் தொண்டு புரிஞ்சுண்டு வரான். தேவயானியும் கூட அவள் 2 பேர் ஏகாந்தமாக இருக்கறச்சு இப்படி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய இந்த இளமையானவனை பார்த்து இவளும் பதிலுக்கு நிறையா பாடல்களை எல்லாம் பாடி ரொம்ப மதுரமாக நடந்துண்டு வந்துட்டுருந்தா. ஒரு 500 வருஷங்கள் இப்படியே கடந்து போயிடுத்து. 5 வருஷ சதான்யேவம் கச்சஸ்ய சரதோ விரதம். இப்படி ஒரு 500 வருஷங்கள் கடந்து விட்டது இந்த விரதத்தினால். தானவர்களுக்கு இவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது நன்னா தெரிஞ்சு போயிடுத்து. ஒரு சமயம் தானவர்கள்லாம் கச்சனை அவன் தேவயானியினுடைய அந்த பசுமாடுகளை எல்லாம் மேய்ச்சண்டு வரச்சே பார்த்தான். உடனே நேர இவா போயிட்டு கச்சனை கொன்னுடுறா. ப்ரஹஸ்பதி மேலே இருந்த கோவத்தினாலேயும் சஞ்சீவினி ஞானத்தை காப்பாற்றணும் அப்படின்றத ஆசையினாலேயும் இவாள்லாம் போய் அவனை கொன்னுடுறா. அதன் பின்பு அவனுடைய உடம்ப துண்டு துண்டாக வெட்டி போட்டு
ஷாலா விரிகேபியஸ்ச பிராயச்சல்லவசக கிருதம். இவனோட இந்த உடம்பை இவாள்ல என்ன பண்ணாலாம், துண்டு துண்டாக நறுக்கி போட்டு நேரம் இந்த ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் சாப்பாடாக கொடுத்துட்டாளாம். அதன் பின்பு இந்த பசுக்கள் கன்றுகள்லாம் கச்சன் இல்லாதையே தேவயானியினோட ஆசிரமத்துக்கு திரும்பிடுத்து. ஹே பரத வம்சத்தை தோன்றிருக்கக்கூடியவரே, இப்படியாக தேவயானி கச்சன் இல்லாத திரும்பி வரதை பார்த்துட்டு அவள் அப்பா இடத்துல சொன்னாலாம், தேவயானி வாச்ச ஆஹுதம் வாக்னிஹோத்திரம் தே சூரியசாஸ்தம் கதப் பிரபோ அகோபாஷாகதாகாவக கச்சஸ்தாத்தன திருஷ்யத்தே. ஹே பிரபு, இந்த அக்னிஹோத்திரம் இருக்கே, இதை நீர் கிண்டி நீர், அங்கே சூரியனும் அஸ்தமனம் ஆயிடுத்து, பசுக்கள் மாடு மெய்ப்பவன் இல்லாத திரும்பி வந்திருக்கு, கச்சனை மட்டும் காணலை. ஹே அப்பா, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக தெரியறது, கச்சன் ஒன்று செத்து போயிட்டான், இல்லை யாரோ அவனை கொன்னுட்டான். நிச்சயமாக சொல்கிறேன், தம்பினா நச்ச ஜீவேயம் இதி சத்தியம் பிரவீமிதே. கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், நான் அவன் இல்லாதைக்கு வாழ மாட்டேன் அப்படின்றா. உடனே சுக்கராச்சாரியர் சொல்கிறாராம், சரி இங்கே வா, நான் அவனை உயிரோடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சஞ்சீவினி ஞானத்தை கொண்டு கச்சனை உயிரோட மீட்கிறார். அப்போ கச்சன் சந்தோஷத்தோட அந்த ஓநாய்கள் நரிகளினுடைய உடம்புலேருந்து கிழிச்சுண்டு வெளியில் வந்தான். அதன் பின்பு பார்கவ, அதாவது சுக்கராச்சாரியரனுடைய பெண், பார்கவ, உஷனஸ், சுக்கராச்சாரியார் 3 பேருமே ஒருத்தர் தான், சரியா? அப்படி பார்கவனுடைய பெண்ணானவள் இவன் திரும்பி வந்த அப்புறம் இவரிடத்துல நீ ஏன் இவ்வளோ தாமதமாக வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறானா, பார்கவி கேட்ட கேள்விக்கு, சமிதஷ்ச குஷாதீனி காஷ்டபாரம் ச பாமினி கிரஹீத்வா ஸ்ரமபாரார்த்தோ வட்டவிருக்ஷம் சமாஸ்ருதः காவश्च சகிதா சர்வா விருக்ஷச்சாயாம் உபாஸ்ருதாக. ஹே பாமினி, மதுரமாக இருக்கக்கூடிய பெண்ணே, இந்த யாகத்துக்கு தேவையான அந்த மரக்கட்டைகளை எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். கூடவே இந்த குஷ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்பை புல்லையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆசிரமத்துக்கு. அப்போ ரொம்ப களைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய அரச மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டேன். அப்போ இந்த எல்லா பசுக்களும் என் கூடையே அந்த மரத்தோட நிழலில் இருந்துட்டு இருந்தது. இந்த அசுரர்கள்லாம் அங்கேருந்து நேராக வந்தா, என்னை பார்த்தா, கேட்டு பார்த்துட்டு என்னை கேட்குறா, நீ யார் அப்படின்ன உடனே நான் சொன்னேன், பிரஹஸ்பதி சுதாஷாகம் கச்ச இதி அபிவிஸ்ருதக. நான் பிரஹஸ்பதியினுடைய பிள்ளை கச்சன் அப்படின்னு சொன்னேன். நான் அதை சொன்ன உடனே தானவர்கள்லாம் என்னை கொன்னுட்டு துண்டு துண்டானோட உடம்ப இந்த நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் சாப்பாடாக கொடுத்துட்டா. அதன் பின்பு அவள் சந்தோஷமாக வீடு திரும்பிட்டா. மரியாதைக்குரிய பெண்ணே, உங்கள் அப்பா பார்கவர் எப்படியோ அவருடைய தபஸ்னால என்ன இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். இன்னொரு சமயம் என்னாச்சா, இந்த பிராமணன் கச்சன் தேவயானியினுடைய இந்த ஆக்ஞைக்கு ஏற்ப நேர காட்டுக்கு போய் பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த பூக்களை எல்லாம் பறிச்சுட்டோம். அந்த நந்தவனத்தில் அவர் அங்கே சுற்றின்னு இருக்கார். அப்போ திருப்பி தானவர்கள் பார்க்குறா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டா, அவனை கொன்னுட்டு சமுத்திரத்தில் இருக்கிற அந்த நீரோட, சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தோட அவனுடைய அந்த உடம்பை தூள் தூளாக மாற்றி கலந்துட்டா. திருப்பி கச்சன் வரலன்ன உடனே நேர அவள் அப்பா அவடத்துல போய் சொல்கிறா. உடனே அவள் அப்பாவும் திருப்பி தனக்கு இருந்த அந்த சஞ்சீவினி ஞானத்தை கொண்டு கச்சனை உயிரோட மீட்டு எடுத்துன்னு வரா. திருப்பி நடந்ததெல்லாம் மறுபடியும் சொல்கிறான் கச்சன் தேவயான இடத்துல. ததஸ்திருத்தீயம் ஹத்வாதம் தக்த்வா கிருத்வாச்ச சூர்ணஷக பிராயச்சன் பிராமணாயைவ சுராயாம் அசுராஸ்ததா. இப்படி 3வது முறையாக இவா அவனை கொன்னுடுறா. இந்த வாட்டி என்ன பண்ணிவிடுறா, போன வாட்டி பொடி பொடியாக ஆக்கி சமுத்திர ஜலத்தோட கலந்தா. இந்த வாட்டி அவனுடைய உடம்பினுடைய அங்கங்களை எல்லாம் அக்னியில் இட்டு பஸ்மமாக்கி அதை எந்த பானத்தை இந்த பிராமணருக்காவா
சமர்ப்பிப்பாளோ அந்த பானத்தில் கலந்து கொடுத்துட்டா. தேவயானி திருப்பி அவள் அப்பா இடத்துல சொல்கிறாளாம், ஹே அப்பா, கச்சன் இப்படியாக பூக்களை எல்லாம் எடுத்துன்னு வர சென்றான், ஆனால் வரலை. இப்போ கச்சன் ஒன்று செத்துருக்கணும், இல்லை யாரோ அவனை கொண்டு இருக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், அவன் இல்லாதைக்கு நான் வாழ மாட்டேன்னா. சுக்கராச்சாரியர் பார்த்தார், ஹே பெண்ணே, ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளை கச்சன், அவன் மரணலோகத்துக்கு போயாச்சு. திரும்பி திரும்பி அவனை நான் சஞ்சீவனி ஞானத்தை கொண்டு உயிரோடு கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. ஹே தேவயானி, நீ வருத்தப்படாத, அழாத. ஒன்ன மாதிரி இருக்கிற ஒருவள் இந்த மாதிரி சாதாரண மனுஷனுக்காக அடப்படாது. ஒன்ன பிரம்மா, பிராமணர்கள், இந்திரன், வசூக்கள், அஸ்வினி குமாரர்கள், அசுரர்கள்னு அத்தனை பேரும் வழிபட்டுருக்கா. மொத்த பிரபஞ்சமுமே ஒன்றை வணங்கிறது. அப்படி இருக்கிறச்சே நீ அழலாமா? அவனை உயிரோடு வச்சுக்கிறதுன்றது அசாத்தியமான காரியம். ஒவ்வொரு தடவையும் அவனை கொல்லும்போது நான் அவனை உயிரோடு மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல தேவயானி சொல்கிறாளாம், அங்கிரஸ்னுடைய பௌத்திரனாயும் உயர்ந்த பெரிய தபஸ்வி ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளையாயும் இருக்கக்கூடிய அவரை பற்றி நான் ஏன் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் ஒரு பிரம்மச்சாரி, பெரிய தபஸ்வியும் கூட. அவன் பண்ணுற காரியம் ஒன்றுத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி முடிப்பன். ஹே அப்பா, கச்சன் எந்த இடத்துக்கு போனானோ அதே இடத்துக்கு நானும் பட்னியாக இருந்து போக போகிறேன். அந்த அழகிய கச்சன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு தேவயானி சொல்ல, உடனே மகரிஷி சொல்கிறார், கவியினுடைய பிள்ளை தேவயானியினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு கோபம் கலந்த அழுகையோடு அவர் சொல்கிறார், இந்த அசுரர்கள்லாம் என்னை காயப்படுத்தணுன்றதுக்காகவே இந்த மாதிரி என் சிஷ்யன் என்னோட இருக்கானே அவனை கொன்னுட்டா. இவள்லாம் ருத்ரர்களை வழிபட்டுருக்கிறவா, அவ என்ன அப்ராமணனா மாற்றணுன்றதுக்காகவே இந்த பிராமணர்களை கொல்லக்கூடிய பாபத்தில் என்ன சேர்த்துடுறா. இந்த பிராமணனை கொல்லக்கூடிய இந்த பாப்பம் இந்திரனையே சுட்டு பொசுக்கிடும். இந்த பாப்பத்துக்கு கொடிய தண்டனை உண்டு கடைசியில். இப்படி சொன்ன அப்புறம் கச்சனை அவர் ஆக்ஞை பிறப்பிக்கிறார், நீ வெளியில் வந்துருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் கச்சனுக்கு எங்கே தன் ஆச்சாரியனுக்கு எதோ ஆயிடுமோன்னு பயம். அதனால உடனே சுக்கராச்சாரியனுடைய வயிற்றில் இருந்துட்டு பதில் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குன்னுட்டு. உடனே சுக்கராச்சாரியர் சொன்னாராம், ஹே பிராமணரே, எப்படி என்னோட வயிற்றுக்குள்ளே நீர் போனீர், முதல்ல அதை சொல்லும், சத்தியத்தை சொல்லும் அப்படின்னா. சுவாமின் தவ பிரசாதான் ந ஜஹாதி மாம் ஸ்மிருதிஹி ஸ்மராமி சர்வம் யச்ச யதா ச விருத்தம் நத்வேவம் ஸ்யாத் தபசஹ சம்க்ஷயோ மே ததஹ கிளேஷம் கோரம் இமம் சஹாமி. உங்களுடைய இந்த அனுகிரகத்தினால என்னுடைய ஞானமானது என்னை விட்டு போகலை. நான் அழிந்து போகிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை அடியேன் மறக்கலை. அதனால் இந்த கொடுமையான இந்த வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. ஹே கவியினுடைய பிள்ளையே, என்னை அசுரர்கள் எல்லாம் கொன்று என்னோட உடம்பினுடைய அங்கங்களை எல்லாம் எரிச்சு பஸ்மமாக்கி எந்த பானத்தை நீர் சாப்பிடுவீரோ அந்த பானத்தில் கலந்து கொடுத்துட்டா. ஹே பிராமணரே, நீர் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இந்த அசுரர்களுடைய சக்தி, அந்த மாயையானது பிராமணர்களுடைய சக்தி பிராமண மாயையை தாக்கும். இப்போ சுக்கராச்சாரியர் தேவயானி இடத்துல சொல்கிறார், தேவயானி, உனக்கு நான் என்ன நல்லது பண்ணணும்னு சொல்லுமா. கச்சனுடைய உயிரானது இனிமே என்னுடைய மரணத்தினால் மட்டுமே மீட்கப்படக்கூடியதாக இருக்குது. கச்சன் எனக்குள்ளே இருக்காமா, அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவன் என் வயிற்றை கிழிச்சுன்னு வெளில வரணும் அப்படின்னா தேவயானிக்கு ஃபுல் ஷாக். அவ சொல்கிறா, துவௌ மாம் ஷோகாவக்னி கல்பௌ தேஹதாம் கச்சஸ்ய நாசஸ்தவ சைவோபகாத்தः கச்சஸ்ய நாசே மம நாஸ்தி சர்ம தவோபகாத்தே ஜீவிதம் நாஸ்மி சக்தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பாரதம் தொடரும். நமஸ்காரம்.